ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேடவே ஸ்ரீகுரவே நம. விருச்சிகம் ராசிக்கான இந்த ஆவணி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் ஆறின் அதிபதியுமான, அதாவது மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் ஆன கன்னியிலே நிற்கிறார், அதாவது சஞ்சரிக்கிறார். அப்போது 11ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த லாபஸ்தானம் என்று சொல்வதனாலே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள், மேலும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள், எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி, அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வெற்றி, பாராட்டு, பரிசுகள் கிடைக்கப்பெறும். மேலும் பிரயாணங்கள் அடிக்கடி இருந்தாலும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு தொழில் வியாபாரம், வெளிநாட்டு உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், நாடு மாற்றம் போன்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல காலகட்டமாக தாராளமாக நீங்கள் இடமாற்றத்தையும், வீடு மாற்றத்தையும், நாடு மாற்றத்தையும், உத்தியோக மாற்றத்தையும் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அப்படி செஞ்சீங்கன்னா அது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனைகள் இருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த மாற்றத்தை தரக்கூடிய நல்ல யோக காலம். மாற்றமும் நல்ல யோகத்தை தரும், நல்ல பலனை தரும். விவசாயத்தில் ஈடுபட்டவருக்கு விவசாயம் செழிக்கும், அதாவது செல்வாக்கு நிலை உயரும். விவசாயத்தில் மகசூல் அதிக அளவிலே கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் வரக்கூடிய மகசூல் எதிர்பாராத விலை உயர்வை பெற்று அதிக லாபத்தையும் தரும். சுற்றத்தார், உற்றார், உறவினர் அனைவரிடத்திலும் உங்களுடைய செல்வாக்கு நிலை உயரக்கூடிய யோக அமைப்பையும் தரும். அதாவது மனக்கவலை, தீராத மனக்கவலை, மனதிலே உள்ளுக்குள்ளே உறுத்தி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு விதமான பயம், இவை அனைத்துமே மாறி உங்களுக்கு நல்ல பலனை தரும். பெண்களால் ஆதரவு கிடைக்கப்பெறும். களத்திரத்தினால் நல்ல யோக பலன் கிடைக்கப்பெறும். ருணரோக சத்ருஸ்தானம் 6இன் அதிபதியுமாகவும் உங்கள் ராசிநாதன் இருப்பதினாலே, உபஜயஸ்தானத்தில் இருப்பதினாலே, நோய்வாயினால் அவதிப்பட்டவர்கள், உடல் உபாதைகள், தேவையில்லாத ஒரு சின்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய அளவிலே ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் என்கிற பயம் இருந்தாலும் மாறும். அந்த வியாதிகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. மேலும் கடன் தொல்லை, கடன் வாங்கியவர்கள், கடன் பிரச்சனையிலே அவதிப்படுபவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய அமைப்பு. கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் மாறக்கூடிய ஒரு யோக பலன். கடன் அடையக்கூடிய அமைப்பையும் தரும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள், எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 7இன் அதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடமான துலாத்தின் அதிபதியும், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தின் அதிபதியுமான சுக்கிரன், அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே குருவுடன் இணைவு பெற்று நிற்கிறார். அப்போது களத்திரத்தினுடன் இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு, பிரிவினை, களத்திர விரோதங்கள் மாறும். களத்திர இணைவு ஏற்படும். களத்திர இணைவுனா கணவன் மனைவியிடையே, பெண்களுக்கு கணவனுடன், ஆண்களுக்கு மனைவியுடன் இருந்த அந்த களத்திர விரோதங்கள் மாறி இணைவு ஏற்படக்கூடிய யோக பலன். அதே நேரத்தில் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள், நீதிமன்ற பிரச்சனைகள், காரிய தடை, தாமதம், தடங்கள், இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய யோக பலன். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நிற்கிறார். இந்த 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் இருந்து இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்திருப்பார்.
ஆனால் இப்பொழுது அந்த பாதிப்புகள் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான மிதுனத்திலே நின்ற குரு பகவான் பாக்கிய பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்பத்தை சனி பகவானையும் ராகுவையும் பார்க்கிறார். அப்போது சுகத்தில் இருந்த பாதிப்பு, வீடு மனை போன்றவற்றில் இதுவரைக்கும் மாறி மாறி செலவுகள் விரயங்கள் இருந்தது. அதாவது ஏதாவது ஒரு சிறு சிறு பாதிப்புகள், வீட்டிலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி, வீட்டை சரி செய்கிறது, வீட்டை அலங்காரப்படுத்துவது, வீட்டிற்காக செலவு செய்வது போன்ற விரய செலவுகள் இனி இருக்காது. விரய செலவுகள் நின்றுவிடும். அதே நேரத்தில் வாகனத்திலே இருந்து வந்த பழுது, வாகன விரயம் அதுவும் நின்றுவிடும். மருத்துவ விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது மருத்துவ விரயம்னா உடல் உபாதைகள், உடலிலே நோய்வாய் ஏற்பட்டதனால் வந்த பாதிப்புகள், அவை இனி இருக்காது, நின்றுவிடும். அதே நேரத்தில் மருந்து வகைகளில் இதுவரைக்கும் நீங்கள் செலவு செஞ்சது, மாதம் ஒரு தொகை மருந்துக்காக செலவு செய்திருந்தால் அந்த மருத்துவ செலவும் சுத்தமாக நின்றுவிடக்கூடிய அமைப்பு. கல்வியிலே இருப்பவர்கள், அதாவது படிப்பவர்கள் அனைவருக்கும் யோக பலன்னு சொல்லலாம். அதாவது மேல்நிலை படிப்பு, முதுகலை பட்டம், ஆய்வு ஆராய்ச்சி கல்வி, இது போன்ற படிப்புகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆராய்ச்சி ஆய்வு முடிவு பெற்று பட்டம் பெறக்கூடிய யோகம். முதுகலை பட்டத்திலே புதிதாக இணைய நினைப்பவர்கள் இணைந்து படிக்கலாம், உங்களுக்கு நற்பலன் தரும். ஏற்கனவே படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல மதிப்பெண்ணுடன் பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பை தரும். மேலும் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தின் அதிபதி, உங்கள் ராசிக்கு கடகம் என்ற பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று நிற்கிறார். அப்போது மனதிலே புது புது யோசனைகள், சிந்தனைகள் தோன்றும். மேலும் அந்த சிந்தனைகள், யோசனைகள், வரக்கூடிய எண்ணங்கள் நல்லெண்ணங்களாகவும் இருக்கும். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். இந்த ரிசல்ட் அப்படின்னா நல்ல ஒரு பலனை தரும். அதை நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் மனதிலே ஏற்படக்கூடிய சிந்தனைகளை, எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று இருப்பது, இந்த பெண்களால் நிறைய வருமானம், களத்திர வருமானம், களத்திரத்தினால் உங்களுக்கு அதிக அளவிலே, அதாவது உங்கள் மனைவி வழி வர வேண்டிய சொத்துக்கள் தடை தாமதமாக இருந்தால் அது கிடைக்கும். உங்களுடைய கணவன் இடத்திலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள், அவர்கள் வழி வர வேண்டிய பண வரவு, அவருக்கு தடைப்பட்டு லாக்காக இருந்தால் அவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். மனோகாரகன் சிந்தனையை தந்து நல்ல யோக பலனை தரப்போகிறார். இந்த பாகிஸ்தானம்ங்கிறதுனால தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவது, கோவில் திருப்பணிகளிலே அதிக அளவில் ஈடுபடுவது, மேலும் தந்தை வழி வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப் பெறுவது, நீர்நிலைகளை ஏற்படுத்த நல்ல யோக காலம். நீர்நிலைகள் போர் போடுவதோ கிணறு வெட்டுவதோ இது போன்ற நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீர்நிலைகளை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த நீர்நிலைகள் பலனை தரும். அதே போல் இந்த 9ஆம் பாவம் என்பது குருவை சார்ந்த சேவைகள், குருவின் மூலம் உபதேசம் பெறுவது, அதாவது உடன்பிறப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள், உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மற்றும் சண்டையாக, அடிதடி சண்டையாக இருந்து பிரிவினை இருந்தாலும் அவை அனைத்தும் மாறி ஒன்றிணையக்கூடிய அமைப்பை தரும். அதற்கான நற்சிந்தனை உங்களுக்கு தோன்றும். அந்த சிந்தனை செயல்படுத்துவதன் மூலம் அனைத்து விதத்திலுமே இணக்கமான ஒரு யோக அமைப்பை தரும். மேலும் வெளிநாட்டு பிரயாணமும் உண்டு. வெளிநாட்டுக்கான சம்பந்தம், வெளிநாட்டு தொடர்புடைய அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சூரியன் கேது இணைவு, அதாவது சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் இணைவு பெற்று நிற்கிறார்கள். இந்த 10ஆம் இடம் என்பது சூரியனுக்கும் கேதுவுக்கும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி 10ஆம் இடத்திலே. அப்போது
அவருடன் இணைவு பெற்று அவருடைய ராசியிலேயே சிம்மத்திலேயே ஆட்சி. அப்போது தொழில் சிறக்கும். அதாவது ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கப் பெறும். நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி, அதாவது நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கும், மேலும் பார்த்திங்கன்னா தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கும், மேலும் மாணிக்க கற்கள் விற்பனை செய்பவர்களுக்கும், தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரப்போகிறது. இந்த காலகட்டம் இந்த அரசு சார்ந்த அமைப்பு எதில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பு, ஆட்சி அதிகாரமிக்க பதவி போன்றவை உங்களை தேடி வரும். மேலும் நல்ல முன்னேற்றத்தையும் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பையும் பெறப்போகிறீர்கள். வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்கள், அந்த வெளிநாட்டு வேலைக்கான தகவல் வராமல் தாமதத்திலே காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல தகவல்கள், நல்ல செய்தி சேருவது மட்டுமல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் செல்லக்கூடிய யோகா அமைப்பையும் தரும். மேலும் இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட, அந்த சுக்கிரன் அட்டமஸ்தானத்தில் இருந்தாலும் மறைவு கிடையாது, பாதிப்பு கிடையாது. அப்போது நிம்மதியான தூக்கத்திலே எந்த ஒரு குறைவும் இருக்காது. தூக்கத்திலே கனவினால் தொந்தரவு அல்லது வேறு ஏதாவது சில பிரச்சனைகளை சிந்தித்து தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் அகால உணவு, அதாவது நேரம் தவறி உணவு உண்டவர்களுக்கு நேரத்திற்கு உணவு உண்ணக்கூடிய அமைப்பு. மேலும் கணவன் மனைவி உறவிலே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, நல்ல குதூகமான சூழ்நிலை அமையும். அதாவது போகத்திற்கு குறைவு இருக்காது. அதாவது வெளியிலே கேளிக்கைகளில் கலந்து கொள்வது, சுற்றுலா சென்று வருவது மற்றும் விளையாட்டுகள் மட்டுமல்ல, கேளிக்கை விஷயங்கள் மட்டுமல்ல, நல்ல சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வதும், உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதும், உங்களுக்கென்ற ஒரு தனி இடமும் மரியாதையும் கொடுப்பது போன்ற நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த ஆவணி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக மாதமாக கண்டிப்பாக இருக்கும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.